ஒரு சிறிய ஊர்ல ஒரு பையன் இருந்தான். தினமும் காலையிலே முட்டைகள் எடுத்துட்டு கடைகளுக்கு கொடுக்கறது அவனோட வேலையா இருந்தது. ஒரு நாள் முட்டைகளை கூடையில வச்சுட்டு அவன் வழியில போயிட்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல கை தவறி சில முட்டைகள் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அத பார்த்து அவனோட முதலாளி ரொம்ப கோவமா, இந்த உடைஞ்ச முட்டைகளோட காசு உன் சம்பளத்துல இருந்தே கழிச்சுப்பேன், இப்ப போயிட்டு மீதிய பத்திரமா எடுத்துட்டு போ அப்படின்னு கடுமையா சொன்னாரு. பையனுக்கு மனசு வருத்தமா இருந்துச்சு. ஆனா அவன் ஒன்னும் சொல்லாம மறுபடியும் முட்டைகள் எடுத்துட்டு போனான். இப்போ 2வது தடவை அவன் இன்னும் ஜாக்கிரதையா போயிட்டு இருந்தான். ஆனா மீண்டும் சடா முட்டைகள் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. முதலாளி ஆச்சரியப்பட்டு கேட்டாரு, ஏன் பையா, நீ 2 தடவை முட்டைகளை எடுத்துட்டு போயிருக்க, ஆனா 2 தடவையும் உடைஞ்சிருக்கு, நீ எதை பத்தி யோசிச்சு போயிருக்க? பையன் மெதுவா சொன்னான், முதல் தடவை பறவைகளை பார்த்துக்கிட்டே போனேன், அதனால முட்டைகள் கீழே விழுந்துச்சு. 2வது தடவை நீங்க சொன்னதை நினைக்கிறேன், அதனால கவனம் சிதறிச்சு. அதை கேட்ட முதலாளி சிரிச்சு சொன்னாரு, அதுதான் உன்னோட பிரச்சனை. நீ எந்த வேலையும் பாதி கவனத்தோட செய்யற. நம்ம செய்யற எந்த வேலையிலையும் முழு கவனம் இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். பாதி கவனம் வேற இடத்துல இருந்தா நம்மளால எந்த வேலையும் சரியா முடியாது. நம்ம செய்யற எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனசோட கவனம் வச்சாதான் வெற்றி அடையலாம். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.